பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஹீப்ரூஸ் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் விசுவாசம் உங்கள் தலைமுறைகளை, எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். இங்கு ஈசாக்கு ஆசீர்வதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் யாவரும் அறிந்த சம்பவம் தான். ஈசாக்கு வயது முதிர்ந்த காலத்திலே தன் கண்கள் இருளடைந்த போது ஏசாவை அழைத்து, நீ போய் என் வாய்க்கு ருசியாக சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினான். அந்த இடைப்பட்ட நேரத்தில்தான் யாக்கோபு தன்னை ஏசா போல மாற்றி ரெபேக்காள் கொடுத்த தந்திரமான காரியத்தினால் தகப்பனிடத்திலிருந்து ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை இவர் வாங்கி கொண்டான். பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் தகப்பனிடத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. இது எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது ஈசாக்கினால் வந்ததல்ல, ஈசாக்கினிடத்தில் இருந்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எதிர்காலத்தை குறித்து உங்கள் விசுவாசம்தான் அது எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், உங்கள் தலைமுறை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பது உங்கள் விசுவாசத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசத்திலே பலப்பட்டு உங்கள் எதிர்காலத்தை குறித்து நன்மையாக யோசியுங்கள், நன்மையாக பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நன்மையாக யோசியுங்கள், நன்மையாக பேசுங்கள். இன்றைக்கு இருக்கிற பிள்ளையினுடைய சூழ்நிலை அல்ல இது, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது. ஆனால் எதிர்காலத்திலே அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நன்மை எப்படி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து பேசும் பொழுது அது அந்த பிள்ளைகளுக்கு நன்மையாய் முடிகிறது. இங்கிலாந்து தேசத்திலே ஜான் வெஸ்லி என்கிறதான ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் அந்த தேசத்தையே கலக்கினார். கிட்டத்தட்ட 1500 அபிஷேகம் பெற்ற திருச்சபைகளை அவர் உண்டாக்கினார். அதுவரைக்கும் இங்கிலாந்து பட்டணம் ஒரு பாரம்பரிய திருச்சபைகளை கொண்டதாக இருந்தது. ஆனால் ஜான் வெஸ்லிக்குள் கர்த்தர் வைத்த அந்த வைராக்கியம், தரிசனம், ஆவியின் அபிஷேகம் அவரை மிகப்பெரிய பரிசுத்தவானாய் எழுப்பி யாராலும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு 1500 திருச்சபைகளை உருவாக்க கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பிரசங்கங்களை, க்ரூசேட்ஸ் அவர் நடத்தினார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் எப்பொழுதுமே சொல்லுவார், ஜான் வெஸ்லி, attempt great things and think great things. தேவனுக்காக பெரிய காரியங்களை யோசியுங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுவார். ஆம், நமக்குள்ளே அது வருவதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த ஜான் வெஸ்லி இவ்வளவு அதிகமாக செயல்படுவதற்கு காரணம் என்னவென்றால், ஜான் வெஸ்லியினுடைய தாயார், அவருக்கு 17 பிள்ளைகள். ஜான் வெஸ்லியுடைய அம்மா அதை இப்படி சொல்லுவாங்க, ப்ரேயர் ஏப்ரன் என்று சொல்வார்கள். அவங்க 17 பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தி பள்ளிக்கு அனுப்பி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து, இது எல்லாம் 17 பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு ஆள் செய்யும்போது திடீரென்று என்ன பண்ணுவாங்களாம், அந்த ப்ரேயர் ஏப்ரன் என்று ஒரு துணியை தன்னுடைய கழுத்தில் போடுவாங்களாம். அதை போட்டாங்கனாலே இப்போ அவங்க எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, ஜெபிக்க போகிறாங்க, கர்த்தரோடு ஜெபிக்க போகிறாங்க. யாருக்காக? அந்த 17 பிள்ளைகளுக்காக. ராத்திரி நேரத்தில் அந்த 17 பிள்ளைகளும் தூங்கும்போது தலையில் கையை வச்சு இந்த அம்மா ஜெபிப்பாங்களாம். அப்போ ஜான் வெஸ்லிக்காகவும் அவங்க ஜெபிக்கும்போது, நீங்கள் சாதிக்கிற ஒரு மனிதனாக அவனை எழுப்புங்க ஆண்டவரே, விசுவாசத்தில் பேசுவாங்களாம். அந்த விசுவாச அறிக்கை பின்னாட்களில் 17 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய இங்கிலாந்து தேசத்தை அசைக்கிற பிள்ளையாக மாற்றினது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும்
உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்லா பேசுங்க. தலைமுறைகளை குறித்து விசுவாசத்தோடு பேசுங்க. பவுல் சொல்கிறார்ல தீமோத்தேயுவை பார்த்து, இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளும் இருக்கிறது. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளாதீங்க. அவங்க இன்றைக்கி மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கடிந்து கொண்டு அவளை புறக்கணியாதிருங்கள். இன்னும் விசுவாசத்தில் பேசுங்க, தைரியமாக பேசுங்க. ஈசாக்கு செய்தது போல ஏசாவையும் யாக்கோபையும் விசுவாசத்தினால் ஆசீர்வதித்தது போல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் விசுவாசத்திலே எங்கள் எதிர்காலத்தை குறித்து பேச, விசுவாசத்தோடு எங்கள் பிள்ளைகளை குறித்து பேச எங்களுக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து அதைரியப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்காங்க, உமக்குள்ளே இல்லை, நல்ல வேலையில் இல்லை, கர்த்தருக்குள்ளே இல்லை, கருத்துள்ளவர்களால் இல்லை, துன்மார்க்க வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு யாரெல்லாம் புலம்புறாங்களோ, இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு பேச, விசுவாசத்தோடு ஜெபிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் கட்டப்படுகிற வார்த்தைகளாய், கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ், விசுவாச அறிக்கைகள் பேசப்பட உதவி செய்யும். எங்கள் தேவன் அதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.